சர்வலோக சரண்யன் என்றும் முக்கன் படைத்தவன் என்றும் மும்மூர்த்திகளில் முதல்வன் என்றும் சிருஷ்டி திதி சங்காரம் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் அதிபனாகி மும்மூர்த்திகளில் முதல்வனாகி இந்த வெள்ளியங்கிரியிலே விநாயகனும் வேலவனும் விருது கூற நந்தி காவல் இருக்க அரோகரா என்ற முழக்கம் ஆர்ப்பரிக்க சூரர் 33 தேவராவனை ஒரு படை சூழ இந்த வெள்ளியங்கிரியில் உமா பார்வதிக்கு சமேதனாக விளங்கி உமா மகேஸ்வரன் 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு படியக்கூடிய கர்த்தனாக விளங்கி வருகிறேன். ஆமாம், பூபோட்டினத்தை ஆளக்கூடிய வல்லாளகண்டன் என்னையே கோரி கடுந்தவம் இருக்கின்றான். இப்பொழுதே நேரில் சென்று அவன் கேட்கும் வரங்களை அளிக்க வேண்டும். சென்று வருகிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் ஜோதியில்
யாரை கோரி கடத்தவும் இருந்தாயோ அதே உன் ஆண்டவன் உன் கண் முன்னே காட்சி அளிக்கின்றேன், கண் விழித்துப் பார் என்று நான் வணங்கும் ஆண்டவன் அந்த முக்கன் படைத்த பரமனாகிய கருணையை கொண்டிருக்கிறான். உண்மைதான். கண்விழித்து பார்க்கலாம் அல்லவா? தாராளமாக பார்க்கலாம். ஆண்டவா, நான் கண்விழித்து பார்க்கிறவாகி உங்களுக்கு பதிலாகி வேறு யாராலும் எதிர்ந்தால் என் கோபத்திற்கானவர் ஆகினால் வந்திருப்பது நீங்கள் தான் என்று உரைக்கிறேன். கண்விழித்து பார்க்கலாம் அல்லவா? தாராளமாக பார்க்கலாம். கருணை கடலே கல்லும் உரிமைக்கு உபதேசம் அளித்த கணியனி என்னையே திருக்காட்சி நீங்கள்தான் என்னை ஆட்கொள்ள பக்தா, காற்றென்று மழையென்று பாராமல், அனல் என்று புனல் என்று பாராமல், புலனை அடக்கி ஆத்ம ஞானத்தை நிலையாக நிறுத்தி என்னையே கோரி கடந்தவன் புரிந்தாயே, காரணம் என்ன? ஆண்டவா, காற்றென்று மழை என்று பாராமல், அனல் என்று புனல் என்று பாராமல், புலத்தினை அடக்கி ஆத்ம ஞானத்தை நிலையாக நிறுத்தி உன்னையே குறித்து கடந்த முறை காரணம் தெரியுமா? என்ன காரணம்? எனக்கென்று ஒரு வரம் தேவைப்படுகிறது. பக்தா, என்னையே கோரி கடந்தவன் இருந்தாய். உன் தவத்தை மெச்சி நான் உனக்கு காட்சி கொடுத்தேன். ஆனால் நீயோ வரம் வேண்டும் என்று கேட்கின்றாய். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், தடையில்லாமல் தாராளமாக தருகிறேன். ஆண்டவா, பக்தா, நான் கேட்கக்கூடிய வரத்தை இல்லையா நான் அது மனமது என்று தாராளமாக தருகிறேன். நிச்சயமாக. அப்படி தருவது உண்மையானால் நான் என்ன வர கேட்டாலும் சரி, இல்லையா நான் அதை தருகிறேன் என்று எனக்கு முதலிலே ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். பக்தா, நான் யார்? இந்த உலகிற்கெல்லாம் பழியடக்கக்கூடிய தெய்வம். என் மீது உனக்கு நம்பிக்கை கிடையாதா? சுவாமி, தாய்க்கு மகனானதும் மகனுக்கு தாயானதும் ஆயும் வேறு வயிறு அது நிலையாக ஆகினால் எனக்கு நம்பிக்கை பிறக்கிறால் சத்தியை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே எனக்கு நம்பிக்கை. அப்படியா? இப்பொழுதே உனக்கு நான் சத்தியம் செய்து தருகிறேன். பக்தா, நீ எதை கேட்டாலும் இல்லையானது தருவான். பக்தா, நான் கேட்கக்கூடிய வரம் சாயா வேண்டும். அது மட்டும்தானா? இந்த உலகத்தில் எனக்கு மரணம் என்பதை நேரக்கூடாது. ஒருவேளை நான் இறந்து விட்டால் என் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து என் உடலை சிறுகாலில் சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு இந்த உலகத்திலே நான் உயிரோடு வாழ்ந்தால் மட்டும் போதுமா? அருளில்லாருக்கு அவ்வளவில்லை, பொருளில்லாருக்கு அப்படி இந்த உலகத்தில் நான் நல்ல முறையோடு வாழ வேண்டும் என்றால் என் கஜானாவை எப்பொழுதுமே பொன்பொருள் பொக்கிஷங்கள் இருந்தே காணப்பட வேண்டும். ஆகினால் எனக்கு என்னை விட்டு போகாத செல்வம் இப்பேற்பட்டு வரத்தை எனக்கு நீங்கள் வரமாக பக்தா, நீ கேட்ட சாகா வரம், வேகா உடல், போகா செல்வம், இந்த மூன்று வரத்தையும் இதோ தருகிறேன், பெற்றுக்கொள். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். இருந்தாலும் இதுவரைக்கும் யாருமே பெறாத வரம், புதுமையான வரம், புதுமையான வரம், அதுவும் பிள்ளை வரம். பிள்ளை வரம்
தங்களிடத்திலே பெறலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்படியா? தாராளமாக கேட்கலாமே. ஆண்டவா, பக்தா, நான் கேட்கக்கூடிய வரம் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய வானமும் ஓர் பூச்சக்கர குறையாகவும் இந்த பாராங்க பிரபஞ்ச பூமியை ஓர் தட்டாகவும் பிரம்மன் கிளத்தில் இருக்கக்கூடிய 4 வேலைகள் 4 வலைகளாகவும் வானத்திலே ஜொலிக்கிற விண்மீன்கள் அது அத்தனை ஒன்றாக சேர்ந்து 4 சங்கிலிகளாகவும் இதையெல்லாம் ஒன்றாக பிணைத்து பார்க்கும்போது எப்படி காட்சியளிக்கும்? ஒரு அழகான தொட்டில் போல் காட்சியளிக்கும். அந்த தொட்டில் எதற்காக தெரியுமா? எதற்காக? எனக்கு பிறக்க போகிற பிள்ளை தாளாட்டுவதற்காக அந்த தங்க தொட்டில். ஆனால் அந்த தொட்டிலை தாளாட்டுவதற்கு தாதி பெண்கள் தேவை அல்லவா? உண்மைதான். அந்த தாதி பெண்கள் யார் தெரியுமா? யார்? அலைமகள், கலைமகள், மலைமகள் சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியும் என் குழந்தையை தாளாட்டுவதற்கு தாதி பெண்களாகவே வர வேண்டும். அது மட்டும்தானா? என் குழந்தையானது பார்த்து சிரத்து விளையாடுவதற்கு 2 பதுமைகள் தேவை அல்லவா? ஆமாம். அந்த 2 பதுமைகள் யார் தெரியுமா? யார்? வானத்திலே பொம்மை இருக்கிறது. அந்த சந்திரனும் சூரியனும் 2 பொம்மைகளாகவே வர வேண்டும். பிறகு எனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படிப்பட்ட பிள்ளை? அது யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? யாராக இருக்க வேண்டும்? இதோ என் கண் முன்னால் இருக்கக்கூடிய இந்த சிவனே என் மனைவி நிசாத்திர வயிற்றிலே கருவாக எனக்கு நீங்களே இந்த உலகிற்கு கொடியளக்கக்கூடிய தெய்வம். அப்படி நான் உன் மனைவி வைத்து மகனாக பிறந்து விட்டால் இந்த உலகத்தை காப்பாற்ற உலகத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆண்டவராக இருந்தாலும் சரி, அடியாராக இருந்தாலும் சரி, நாய பொதுவான எனக்கு நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். செய்துவிட்ட சத்தியத்தை காப்பாற்றி விடும் என்றால் என் மனைவி நிசாத்திர வைத்து நீங்கள் கருவாக நினைப்பீர். எனக்கு நீங்களே மகனாக பிறக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதே இடத்தில் உன் கண் முன்னால் என் உயிரையே நான் போக்கிக் கொள்வேன். வல்லழகண்டா, நானோ சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். ஆமாம், சத்தியம் சாக்கடையாக போகக்கூடாது. எனக்கு தட்டாமல் வரமளிப்பதால் தட்டான் என்று இன்னொரு பெயரும் இருக்கின்றது எனக்கு. அப்படி இருக்க நீ கேட்கும் வரம் தானே இப்பொழுதே தருகிறேன். பக்தா, இந்த வைகாசி திங்களிலே உன் மனைவி நிசாசனை வயிற்றில் நான் கருவாக ஜனித்து வரும் மாசி திங்களிலே உன் மனைவியின் வயிற்றில் நான் மகராக பிறப்பேன். இதுவே சத்தியம். கேட்ட வரத்தினை இளையனாது மனமந்து கொடுத்து விட்டார் ஆண்டவன். வருகின்ற வைகாசி திங்களிலே என் மனைவி நிசாசன வயிற்றிலே கருவாக ஜனித்து அடுத்த மாசி திங்களிலே எனக்கே மகனாக பிறக்கிறேன் என்று சிவன் உரைத்திருக்கிறார். இருந்தாலும் வரத்தை பெற்றுவற்றி நான் தவத்தில் இருக்கும் சமயத்தில் என் தவச்சாலை சுற்றி காவலர் எனது அருமை தம்பி பூபாலகனை சந்திக்க வேண்டும். இப்பொழுதே புறப்படுகிற நாடு தம்பியை சந்திக்கிறேன். புறப்படுகிற நாடு காணவில்லை. உடனே இருந்த காவலர்களின் காணவில்லையே என்று சென்றிருப்பார்கள். வரும்போது தலைமுறை துணி கொண்டு வர என்னடா ஆச்சு? ஐயா, ஐயா, நீங்க தவம் இருக்கும் சமயத்தில் அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ரம்ப ஊர்வசின்னு சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் உங்களுடைய தவத்தை கெடுக்க வந்தார்கள் ஐயா. என் தவத்தை கெடுக்க வந்தார்களா? ஆமா ஐயா. பார்த்து சும்மா இருந்தா சும்மாவே இல்ல, இருக்க மாட்டாயே. ஊக்கி போட்டு நக்கிட்டா இருப்பாரு. நறுக்கு நறுக்குனாருங்க. சிங்கப்பூர் சீரி எழுந்திருப்பாங்க தம்பி. ஆமாங்க. என் தம்பி எப்பேற்பட்டவன்? ஆமாங்க. 16,000 யானை பலம் கொண்டவன். இல்லங்க, செனப்பட்டி மாதிரி அவர் ஆளை பார்த்தா பயம் வராஜா. இருந்தாலும் அவங்க தப்பித்து ஓடிவிட்டார்கள். அந்த தேவனே ஆமாங்க, விட்டவே இல்ல. ஓடினாங்க தேவலோகம். அந்த தேவேந்திரன் சரியான யுத்தம். ஆமாங்க. அந்த தேவேந்திரனை சும்மா வாரி 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 அடிச்சிருப்பானே. அவன் எங்க வாரி அடிக்கிறான்?
என் வாரி அடிக்கிற ஒரே இடம் சாப்பாட்டுல தான். அம்மா தான் அந்த ஜல்லிக்கட்டுல சாப்பாடு வச்சா பேனாட்டாயம்மா பேசனோட தலை சொல்றான். பேசனோட தன்னாதான் அவன் அன்னக்குடியில சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஐயா அந்த சமுதாய யுத்தத்துல அந்த தேவ இந்திரன் தலைய குத்து கொண்டுட்டான் ஐயா. தம்பி 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 பாசத்தோடு வருவாயடா. எனது வலதுகரமாக இருந்தாகி இந்த எல்லை விட்டு பிரிந்து விட்டாயடா. உன் பொன்னான முகத்தை நான் எப்பொழுது பார்க்க போகிறேன் தம்பி. இன்று தனியானே இன்று தனியானே ஆசை தம்பியாயிற்று. உன்னை என்னிடத்திலே பிரித்து விட்டான விடுவேனா? விட்டு வைப்பேனா?
ஐயா, நம்மை கொண்டது யார்? ஆத்தா தேவை ஐயா. தேவை